வாழ்த்துங்க சார், எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலான ஒரு பொது வழிகாட்டி. ஆனா நிச்சயமா சால்வ் ஆகாது. ஏன்னா அவர் ஏன் போய் சொல்றாருங்கிறது விமலா ஹஸ்பண்டுக்கு வேற காரணமா இருக்கும், அமலா ஹஸ்பண்டுக்கு வேற காரணமா இருக்கும். அந்த காரணத்தை சொல்லி நீ இதை செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்பவதுதான் உண்மையான வழிகாட்டியாக இருக்க முடியும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான வழிகாட்டுதல்கள் நமக்கு தேவைப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையை வளமாக உருவாக்குவதற்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு ஒரு டாப் 3 குவாலிட்டி இருக்கணும் அந்த வழிகாட்டுதல். அப்பதான் அதை உண்மையா எடுத்துக்க முடியும். அதையும் இன்னைக்கு சொன்னாங்க சாராம்சத்தில். என்னெல்லாம்? புதுசா பாவத்தை சேர்த்தரக்கூடாது, அப்பதான் நம்ம வாழ்க்கை வளமா இருக்கும். இன்னொன்னு, இப்ப நான் எதை சரியா செய்யணும் அதை சரியா செய்யறேனா, முதல்ல சரியானதை செய்யணும், எதை செய்யணும் அதை சரியா செய்யறேனா, சரியானதை சரியா செய்யறேனா, அது ரெண்டாவது. மூணாவது, ஏற்கனவே கொஞ்சம் பாவப்பதிவு நிறைய வச்சிருக்கிறேன், அதை வேற போக்குவதற்கு இல்லை தூய்மைப்படுத்துவதற்கு கழிப்பதற்கு என்னால் ஆனதை செய்யணும். இந்த மூணையும் மீறி எந்த ஒரு வழிகாட்டுதல் இருந்தாலும் சரி, அந்த வழிகாட்டுதல் என்னை வளமாக ஆக்காது. அப்படி ஒரு ஃபண்டமெண்டலா இந்த 3 அடிப்படை தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு அப்புறம் 4 விஷயங்களை தேர்ந்தெடுத்தோம். மனவு, அறிவு, இன்ப துன்ப உணர்வுகள், இறைநிலை. இந்த 4ல எது பெஸ்ட் வழிகாட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ரெண்டு ஆரம்பிச்சோம். சாராம்சத்தில் சொன்ன மாதிரி முதல்ல மனசு. காலையில் 4 மணிக்கு அலாம் பண்ணணும் தான் மனசு முடிவு பண்ணுது. ஆனால் காலங்காத்தால அலாம் முடிச்சுன்னா நாளை பண்ணிக்கலான்னு அதை ஆஃப் பண்ணுது. இந்த டபுள் கேம் ஆடுற மனசை வச்சுக்கிட்டு நம்ம அதனுடைய சொல்லெல்லாம் கேட்டுட்டு என் வாழ்க்கையை நான் உருவாக்க ஆரம்பித்தால் அது வளமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு சிக்கல் இருக்கு. சரி, அறிவுக்கு வரலாமா? அறிவு சிறந்த வழிகாட்டியா இருக்க முடியுமா? கோவப்படக்கூடாதுன்னு திட்டம் போட்டது அறிவுதான். டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் திட்டம் போட்டதும் அறிவுதான். அறிவுக்கு நல்லா தெரியுது கோபம் போட்டா சிக்கல்னு, ஆனா கோபம் வந்துருது. மகரிஷி அவர்கள் அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்புன்னு வேற சொல்லிட்டார். அது கொஞ்சம் மயக்க நிலையில தான் இருக்கும். அப்போ அந்த அறிவை நாம பயன்படுத்தலாம். மகரிஷி ஒரு கவிதையில யார் யாருக்கெல்லாம் கவலை இருக்கு, சோகம் இருக்கு, பயம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, தற்பெருமை இருக்கு, துன்பம் கொடுக்கிற ஒரு குணங்கள் இருக்கு, காமம் இருக்கு, இப்படி பல குணங்கள்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் அறிவின் மறுபெயர்கள். இப்படிப்பட்ட குணங்கள்லாம் என் அறிவுல இருக்கும் என்றால் அந்த அறிவை பின்பற்றி நான் வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பித்தால் சிக்கலாய். அதெல்லாம் இல்லைன்னா சூப்பர். முதல்ல அந்த அளவுக்கு அறிவை மேம்படுத்திட்டா அறிவு சொன்னது அட்டகாசமா கேட்டலாம். மனசுமே அப்படித்தான். இந்த டபுள் கேம் ஆடுறத விளையாண்டுட்டு ஒரு கேம் தான் அது சொல்லும். நாளை காலைல எந்திரிக்கன்னா எந்திரிக்கேன், அலாம் அடிக்காட்டாலும் நான் எந்திரிப்பேன், மெடிடேஷன் பண்ணுவேங்கிற அளவுக்கு மனசுக்கு ஒரு சக்தியும் வளமும் அமைந்து விட்டால் மனசை பின்பற்றிடலாம். ஆனா இருக்கா அப்படிங்கிறத நமக்கு பிரச்சனை. அப்போ மனம்ங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அறிவுங்கிறதையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதோட நம்ம சென்ற சிந்தனை உரையை முடிச்சிடணும். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது மூன்றாவதாக இன்ப துன்ப உணர்வுகள். இது எனக்கு வழிகாட்ட முடியும். எக்கோ அடிக்காது, கொஞ்சம் லேசா சவுண்டை குறைச்சிடலாமா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சரியா இருக்கா? சேட்ல பார்த்துக்கணும். ஓகே ஃபைன். இப்போ இன்ப துன்ப உணர்வுகள் வழிகாட்டுதலா இருக்க முடியுமான்னு பார்க்க போறோம். அதற்கப்புறம் இறைநிலை வழிகாட்டியா இருக்க முடியுமான்னு பார்க்குறோம். அப்புறம் நீங்களே டிசைட் பண்ண போறீங்க இந்த நாள்ல எது பெஸ்ட்ன்ட்டு. அதற்கப்புறம் மகரிஷி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கடைசியா பார்க்கணும். முதல்ல இன்ப துன்ப உணர்வுகள் எனக்கு வழிகாட்டியாக இருக்க முடியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே என்னன்னு தெரியலையே, கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்க, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு ஒரு உணர்வு தோணுது. என்ன அர்த்தம்? சரியா தூங்கல. உறக்கத்தின் போது உடல்ல இருக்கிற ஜீவகாந்த டேங்க் ஃபுல்லப் ஆயிருக்கணும், ஃபுல்லப் ஆகல. அப்ப உறக்கம் சரியாக இல்லை என்ற ஒரு ஒரு வழிகாட்டுதலை காலையில் எந்திரிச்ச உடனேயே இந்த துன்ப உணர்வு எனக்கு சொல்லுகிறது. இல்ல ஒரு 10 மணிக்கு கண் எரியிற மாதிரி இருக்கு, ஒண்ணு கண்ணுல ஓவர் சூடா இருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்லுது, என்ன கவனி, நான் சரியில்லைப்பா, நீ ஏதோ செய்துட்டு இருக்க, அது தப்பு, மாத்துன்னு கதறுது. எப்ப? ஒரு வழியை கொடுத்து.
கண் எரியுதுன்னா ஒண்ணு சூடா இருக்கணும், இல்ல கண்ணை நான் பலமாக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் ஏதோ பார்த்து கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருந்திருக்கேன், அதுக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கல என்றால் அந்த பிரச்சனை தொடரும். நான் என்னை மாற்றிக்கொண்டால் அந்த இடத்துல அந்த கண்ணு பிரச்சனை சால்வ் ஆயிடும். இல்ல வயிறு வலிக்கும், ஏதோ மிக்சியில போட்டு அரைஞ்ச மாதிரி டம்மு டம்முன்னு குத்துது உள்ள. இப்ப இந்த துன்ப உணர்வு வந்தோன்னே யோசிச்சு பார்க்க, ஏன் குத்துது? நேத்து நைட்டு பிரியாணி, காலையில 8:30 மணிக்கு சாப்பாடே வேண்டான்னு சொல்லிட்டு காக்குல திருநெல்வேலி அல்வா. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா என்ன தப்பு பண்ணிருக்கோம், இப்ப என்ன செய்யணும், எது வழிகாட்டி இருக்கிறது? அந்த வலி, வயிறு வலி. கடவுள் மட்டும் அந்த வலியை கொடுக்கலனா மத்தியானமும் காக்குல அல்வாவை நான் சாப்பிட்டுருப்பேன். அப்ப துன்ப உணர்வு என்பது முதல்ல ஆரோக்கியத்திற்கு என் உடல் சொல்லக்கூடிய ஒரே மொழி வலி என்ற ஒரு துன்ப உணர்வு. அதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் முதல்ல என் ஆரோக்கியத்தை அட்டாசமாக்கிக்கலாம். வளமான வாழ்க்கைக்கு முதல்ல ஆரோக்கியம் அஸ்திவாரம். ரெண்டாவது, துன்ப உணர்வு அப்படின்னு சொல்லும் போது இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டு உணர்வு இருக்கு. வீட்டம்மாக்கு ஒரு சின்ன கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு 15 நாளா அல்லது ஒரு மாசமா ஒரு சந்தேகம், ஒரு மனசுக்குள்ள ஒரு துன்ப உணர்வை உணர்கிறார்கள். வீட்டுக்காரர் பொய் சொல்றாரு அப்படின்னு தோணுது. ஆனா அதை நிரூபிக்க முடியல. ஏன் பொய் சொல்றாருன்னு தெரியல. ஆனா பொய் சொல்றாருன்னு அவங்க உணவு, அந்த கஷ்ட உணர்வு அவர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கு. இப்ப இந்த துன்ப உணர்வை அவர்கள் உணர்ந்து விட்டால், ஐயய்ய ஏன்னு தெரியலையே, என்னவா இருக்கும்? இப்ப மனசு யோசிக்க ஆரம்பிக்கும். ஏன் இவர்கள் பொய் சொல்லி இருக்கலாம், பொய் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு சுப்பு குப்பு 2 பேரும் ஆபீஸ்ல மீட் பண்ணிக்கிறேன். என்னன்னே தெரியல, நேத்துல இருந்தே கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. ஒரு ஃப்ரீயா இருக்க முடியும். ஏன்டா என்னாச்சு? இல்ல அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்கும். அந்த ஆள் பதில் சொல்றாரு, நீ ஒய்ஃபை சந்தோஷமா வச்சுக்கோ, நீ சந்தோஷமா இருக்கலாம். ஏடா கஷ்டம் எனக்கு, ஒய்ஃபுக்கு இல்லை, நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னன்னே எனக்கு தெரியல, ஒருவித பயத்துல இருக்கேன், நீ ஒய்ஃபை சந்தோஷமா வச்சுக்கன்னு சொல்றேன்னு கேட்கிறார். மேட்ரு தான், தெரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. முதல்ல ஏன் கஷ்டம்னு சொல்லுனாரு. ஒன்றும் இல்லை, நைட்டு படுக்கும்போது அந்த ஆள் யாரு கஷ்டம்னு சொல்றாரோ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களோ அப்படின்னு இருக்காங்க. இவன் எதை சொல்றான்னு இவன் ஆரம்பிச்சிருக்கான். இந்த அம்மா எதை சொல்றாங்கன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு துன்ப உணர்வோடு ஒரு யோசனை ஆரம்பிக்குது. என்ன சொல்றேன்னு கேட்டிருக்கான். நாளைக்கு குளிச்சுட்டு வந்து சொல்றேன்னு இருக்காங்க அந்த அம்மா. இப்ப இவன் தூங்கியிருப்பாரு. மறுநாள் காலையில குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் இவர் யோசிக்காரு, போனஸ் வந்து அதை சொல்லாம விட்டதை தெரிஞ்சிருக்குமோ, இல்ல பிந்தானத்து பொங்கல் பண்ணா, பொங்கலை பார்த்தோன்னே சாம்பார் மாதிரி இருந்தது, பசியே இல்லம்மா, வயிறு கப்புன்னு இருக்குன்னு சொல்லி போற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிடும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், அவர் சொல்லியிருப்பாரோ பொங்கல் சாப்பிட்டத, இல்ல நான் அங்க பண்ணினேன் இதை பண்ணினேன், இது ஏதோ யோசிச்சு பார்க்க, எது எதெல்லாம் ஒய்ஃபை ஒரு மறைச்சாரோ இப்ப அத்தனையும் ஒரு சின்ன துன்ப உணர்வு அவ்வளத்தையும் படம் போட்டு காமிக்கும். அதா இருக்குமா, இதா இருக்குமா, அப்படியா இப்படியா, எதா இருக்கும். மறுநாள் காலையில வரைக்கும் அவருக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, கஷ்டத்திலே இருக்காரு. என்ன ஒரு சின்ன துன்ப உணர்வு இவ்வளவு ஆராய்ச்சி கொடுத்திருக்கிறது. மறுநாள் காலையில குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் டென்ஷனா இருந்தாலும் குளிச்சுட்டு வந்தேன்னா, ஏமா நீ ஏதோ சொன்னியே என்ன? அப்பதான் அந்த ஆள் சொன்னார், கல்யாணமாயி 11 வருஷம் ஆச்சு. சரி, 11 வருஷமா டெய்லி படுக்கையை விட்டு எந்திரிச்சோன்னா பெட்ஷீட்டை நீங்க தான் மடிச்சு வச்சிருக்கீங்க, இப்ப 3 நாளா மடிக்கலையே ஏங்குறான். இவருக்கு அப்பா, இப்ப இவரு கேட்கணும்னு தோணுது. அடப்பாவி, இது நேரத்தையே சொல்லி தொலைக்க வேண்டியதுன்னு. ஆனா அப்ப நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கேட்டா பெரிய ப்ராப்ளம். கொஞ்சம் அமைதியாயிரு. ஒரு சாதாரண ஒரு துன்ப உணர்வு நான் உணர்ந்து கொண்டால் என்னை சிந்திக்க வைக்கிறது. நான் என்ன தப்பு செய்தேன், எதை மாத்தணும், என்னென்ன தப்புகள் நான் செய்திருக்கிறேன், எதை மாத்தினால் இந்த துன்ப உணர்விலிருந்து வெளிவரலாம், இவ்வளவு அந்த ஒரு துன்ப உணர்வு எனக்கு வழிகாட்டுகிறது. வீட்டுக்காரர் ஆபீஸ்ல இருந்து வராரு. வந்த உடனே இந்த அம்மா கேட்குறாங்க, ஏங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது தயார் பண்ணட்டுமா, ஏதாவது தரட்டுமா, ஸ்நாக்ஸோ காஃபி ஏதோ தரட்டுமான்னு கேட்குறாங்க. எதையாவது கொடுத்து தொலை அப்படின்ட்டு இவர் நேரம் ரூமுக்கு போயிட்டார்.
இப்ப இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த ஆள் அப்செட்டா இருக்காரு, ஏதோ டென்ஷன் ஆபீஸ்ல. என்ன டென்ஷன்? இப்போ பிறருடைய துன்ப உணர்வு இந்த அம்மாவை சிந்திக்க வைக்கிறது. என்னன்னு, வந்த உடனே நம்ம கடைக்கு போகணும்னு நினைச்சிருந்தோம், இப்ப பேசணும் சிக்கலாயிரும், கருவேப்பிலை கூட கிடைக்காது, டென்ஷனாவே இருக்கும், நரகத்துல போற மாதிரி கார்ல ஏறணும். எதுக்கு இந்த வம்பு? கொஞ்சம் அமைதியா இருக்குமே. ஏன்னா அவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பிறருடைய துன்ப உணர்வும் என்னை வழி நடத்துகிறது. நான் இப்ப எதை செய்தால் இப்பொழுதைக்கு என் வீட்டுல நானு அமைதியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உடல் சொல்ற துன்ப உணர்வு, எனக்குள் ஏற்படுகிற ஒரு துன்ப உணர்வு, என்னை சுத்தி இருப்பவர்களிடம் இருக்கிற துன்ப உணர்வு, மூணும் எனக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குதா இல்லையா? அப்ப அது ஏன் என்னுடைய வழிகாட்டியா இருக்க முடியாது? காலையில இருந்து நைட் வரைக்கும் இது எல்லாருக்கும் பொருந்தாது. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் ஆன்சரா இருக்க முடியும். தனித்துவமான ஒரு துன்ப உணர்வு எனக்கு வருகிறது, தனித்துவமான காரணத்தோடு இந்த துன்ப உணர்வு வந்திருக்கிறது. ஆனா நம்ம போட்டிருக்கோம் இன்ப துன்ப உணர்வுன்னு போட்டிருக்கோம். இப்ப இன்ப உணர்வும் என்னை வழிகாட்டலாம். 10வது திருமண நாள், சந்தோஷமா காலைல எந்திரிச்சாங்க, சாமி கும்பிட்டாங்க, பெரியவங்கள்ட்ட எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க, ஒரு சினிமா வேற பார்த்தாங்க. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கு. ஏங்க, அந்த அம்மா கேட்கிறாங்க, என்ன ரொம்ப பிடிக்குமான்னு இருக்கா. அவரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இருக்காரு. எவ்வளவு பிடிக்கும் இருக்காங்க. இந்த அம்மா, இவர் சந்தோஷத்துல சொல்றாரு, அந்த அம்மாவும் சந்தோஷத்துல கேட்கிறாங்க. இவரு, எனக்கு அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தாலும் சரி, நீதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும். எங்க அவ்வளவு பிடிக்குமா? இவ்வளவு தூரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுங்களேன் இருக்காரு. இந்த ஆள் உடனே பதில் சொல்லிட்டார் சந்தோஷத்துல, உன்னை மாதிரி இழிச்சவன் எவாடி கிடைப்பான் எனக்கு அப்படின்னு இருக்காரு. இப்போ இவர் இருந்தவர் சந்தோஷத்துல இருந்திருக்காரு, நல்லா போய்கிட்டு இருந்தது. ஆனா உள்ள இருந்த விவகாரம் தப்புனு அந்த சந்தோஷத்துல என்ன பதில் சொல்றோம்னு தெரியாம சொல்லிட்டார். இப்போ இந்த இன்பத்தில் இருக்கும் பொழுது நான் என்னுடைய திமிர காமிக்கணும், பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிறேன். கடவுள் வழிகாட்டுற, நீ சந்தோஷத்தை உனக்கு கொடுத்திருக்க, நீ செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக. ஆனால் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது நீ ஒழுங்காக இருக்கிறேங்கிற டெஸ்ட் இப்ப உனக்கு நடந்துட்டு இருக்கு. என்னன்னு, நான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது என்னுடைய திமிர, தன்முனைப்பை, ஆணவத்தை, அதிகாரத்தை, அவமானத்தை, அலட்சியப்படுத்துவதை, அதாவது எதிர்த்து பேசுவதை, கட்டளையிடுவதை, வற்புறுத்துவதை, இதெல்லாம் நான் செய்யறேன்னு சொன்னால் சந்தோஷத்துல கடவுள் நோட் பண்ணிட்டு இருக்கார். கடவுள் என்னை வழிகாட்டுவதற்காக இந்த சந்தோஷத்தை கொடுத்து, சந்தோஷமா இருக்கும் போது 10வது அனிவர்சரிக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கியே, போச்சா இப்போ? அப்ப நீ என்ன மாதிரி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், எதை நீ மாற்ற வேண்டும் என்பதை இன்ப உணர்வும் சொல்லுகிறது. 2வது, காலையில 5 மணிக்கு மெடிடேஷன் பண்ணணும்னு அலாம் வச்சது மனசு தான். இப்ப 5 மணிக்கு அதே மனசு ஆஃப் பண்ண நினைக்குது. இப்போ ஏன் ஆஃப் பண்ண நினைக்குதுன்னு நிம்மதியா தூங்கலாம், அது சந்தோஷமா இருக்கலாம். இப்ப எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்குமோ அப்பெல்லாம் ஒரு சின்ன கேள்வியை கேட்கும், என் கடமை என்ன? இப்ப என்னுடைய கடமை என்ன? 5 மணி மெடிடேஷன் பண்ணனா நல்லது, முதல்ல எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும், இதை செய்யலாமா செய்யக்கூடாது, இதை நாளைக்கு செஞ்சா என்ன, ஏன் இன்னைக்கும் செஞ்சா என்ன ப்ராப்ளம், அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டுவதன் மூலம் அந்த இன்பமாக இருக்கும் பொழுதும் நாம் இந்த கேள்வியை அப்பப்ப கேட்டுக்கொண்டால், அதுவும் நம்ம சாச்சா இன்னைக்கு மெடிடேஷன் ஒழுங்கா பண்ணிடணும், இப்படிதான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், ஷுவரா இப்ப எந்திரிக்கிறோம், மெடிடேஷனை பண்றோம். வாட்ஸ்அப்ல இல்ல ரீல்ஸ், அந்த ஷார்ட்ஸா ஏதோ ஒன்று நோண்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாமேன்னு உள்ள உட்காந்து ஏதோ வீட்டமா பார்த்துட்டு, அதுல எது ஏதோ வருது. நானே பார்த்தேன், சிலர் நம்மளே மயங்கிருவோம் போல தெரியுது. ஏன்னா பிராங்க்னு ஒன்று சொல்றாங்க, ஒரு வீடியோலாம் எடுக்கிறாங்களே, நம்ம நம்மளை மீறி சிரிக்கிற மாதிரிலாம் அந்த வீடியோஸ் எடுக்கிறாங்க, ஏதோ பார்க்குறாங்க. பார்த்தாங்க பார்த்தாங்க பார்த்தாங்க, மணி 11:50 ஆயிட்டு. 12:30க்கு வீட்டுக்காரர் சாப்பிட வருவார். ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிட்டானாங்க, தட்டப்புட்டான்னு போனாங்க. சரி இன்னைக்கு வெறும் மோரையும் ஊறுகாயும் வச்சு கையில கொடுத்துட முடியாது, ரைஸ் மட்டும் வச்சுட்டாங்க. இப்ப இன்பமாக இருக்கும் போது என் கடமை என்னன்னு அப்பப்ப செக் பண்ணிக்கலன்னா, இப்ப அங்க கடமையை தவறிய பாவம் அங்க வந்து சேருகிறது. கடமையை செய்யும் பொழுது
எனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் இருக்கான்னு பார்க்கணும். இந்த வாட்ஸ்அப்ல இவ்வளவு நேரம் நோண்டுனா எனக்கு நல்லது இருக்கா, ஊருக்கு நல்லது இருக்கா, அது போட்டவனுக்கு நல்லது இருக்கு, பைசா வரும். ஆனா எவ்வளவு கெடுதல் இருக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னா நான் செய்யற இந்த கடமை இப்ப சரியில்லை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை அந்த இன்பம் எனக்கு அந்த சிந்தனையை தூண்டுச்சுன்னா சூப்பர். மூணாவதாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது இன்னொரு கேள்வி கேட்கணும். எனக்கு எத்தனை விஷயம் இந்த சந்தோஷம் கிடைச்சதுக்கு காரணம் செய்த புண்ணியம், அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் எனக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், நன்மை செய்திருக்கிறார்கள், எனக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை துணை, குழந்தைகள், பெற்றோர்கள், அவங்கள்ட்ட நன்றி உணர்வு இருக்கா அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலையும் சந்தோஷம் மூலமாக இறைநிலை நமக்கு உணர்த்துகிறது. புரிஞ்சிருக்கும். அப்படி என்றால் துன்ப உணர்வு, இன்ப உணர்வு, இந்த ரெண்டும் பெஸ்ட் வழிகாட்டியா இல்லையா? ஏற்கனவே மனசை பார்த்துட்டோம், அறிவை பார்த்துட்டோம். இப்ப மூணாவதாக இதுக்கு வந்துரும். இப்போ நாலாவதுக்கு போலாம். எது பெஸ்ட்னு அப்புறம் தான் கேட்க போறேன். இப்ப இன்ப துன்ப உணர்வுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர், ரைட். நாலாவதாக இறைநிலை என்னை வழிகாட்ட முடியும். எல்லாத்தையும் படைத்தவன், எல்லாத்தையும் ஏக்கி கொண்டிருப்பவன், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்போ அவன் வழிகாட்ட முடியுமா? பெஸ்ட் வழிகாட்டி அவன் இருக்க முடியுமா, முடியாதா? முடியும். இந்த மூணு கரெக்டா இருந்தா ஓகே. இறைநிலையில இருந்தா இந்த மூணு கரெக்டா. இப்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. இறைநிலையில இருந்தா இந்த மூணு நமக்கு கரெக்டா இருக்கும். இறைநிலையில இறை உணர்வோடு இருந்தால் என்னுடைய உள்ளுணர்வு அற்புதமாக வழிகாட்டும். இந்த சப்பாத்தி வேணுமா, இப்ப சாப்பிடணுமா வேண்டாமா? பூரி கெடுதல், ஆனா பூரி இப்ப சாப்பிட்டா நல்லது, ஏன்னா இது சப்பாத்தில ஒரு பிரச்சனை இருக்கு. உள்ளுணர்வு வழிகாட்டினால் பூரி சப்பாத்தியை விட கெடுதல் என்றாலும் இந்த சப்பாத்தி இப்பொழுது இதை சாப்பிட்டால் எனக்கு கெடுதல் அதிகம் என்று உள்ளுணர்வு வழிகாட்டும். ஆனா என் அலைச்சூழல் 3க்கு கீழே இருக்கும். இருந்தா தானே அது எனக்கு கேட்கும். இருக்கா? இல்லை என்றால் அதை நம்ப முடியுமா? நானு உள்ளுணர்வு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். உள்ளுணர்வா இது என்னுடைய எண்ணமான்னு எப்படி கண்டுபிடிப்பது? ரொம்ப கஷ்டம் தான் கண்டுபிடிக்கிறது. அப்போ இறை உணர்வு வழிகாட்டுற தகுதி இருக்கு. ஆனா நான் ஏன் தகுதி அதுக்கு ஏற்றாற்போல் இல்லை என்றால், என்னை மேம்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அதை நம்ப முடியுமா? நானு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? எப்பொழுதுமே அலைச்சூழல் 3க்கு கீழே இருக்குன்னா இறை உணர்வுக்குன்னா இந்த 3 அட்டாசமா இருக்கும். பிரச்சனையே வராது. பிரச்சனையே மனசுல இருந்து ஆரம்பிக்கும். அந்த அம்மா நீங்க செய்யறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களான்னு சொன்ன உடனேயே இந்த மனசு மட்டும் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுமேன்னு நினைச்சிருந்தா கூட நிம்மதியா ஆபீஸ் வேலையை பார்த்திருப்பாரு. நினைக்கலையே, ஏன்னா அது அவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு. இப்ப மனசு ஒவ்வொன்னா அடிக்குது. அப்போ இறை உணர்வு வழிகாட்டலாமா? அது கண்டிப்பாக 24 மணி நேரம் வழிகாட்ட தயாராக இருந்து கொண்டு இருக்கிறது. அது பாட்டுக்கு 1 2 3 ஃப்ரீக்வன்சில ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நாம ஃப்ரீக்வன்சி வேற எங்கேயோ இருக்கும். இந்த ரூம்ல என்ன சவுண்ட் இருக்குன்னு எனக்கு கேட்கணும்னா நான் அமைதியா இருந்தா அது கேட்கும். நான் ஒண்ணு கத்திக்கிட்டு இருந்தோம்னா அது கேட்காது. அதே மாதிரிதான் நமக்குள் இருக்கிற இறைநிலை இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் அலைச்சூழல் எப்பொழுதும் நாளுக்கு கீழே இருக்கோ அட்டகாசமா வளமான ஒரு வாழ்க்கையை ரொம்ப சீக்கிரமா அடைஞ்சிடலாம். உள்ளுணர்வு சொல்லும், சப்பாத்தி பூரிக்கே சொல்லுது. ஏன் தொழிலுக்கு சொல்லாது? ஏன் உறவுக்கு சொல்லாது? ஏன் ஆனந்தத்துக்கு சொல்லாது? எல்லாத்துக்கும் சொல்லும். ஆனா நாம அந்த தகுதியை பெற்றிருக்கோம். அந்த தகுதியை பெறணும் சொன்னால் இந்த 3 சரி செஞ்சா தான் அந்த தகுதியை செய்ய முடியும். கரெக்ட் தானே? இப்போ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்மை வளமாக்கும் வழிகாட்டி எது இந்த நாடுல? மனமா, உயிரா, இன்ப துன்ப உணர்வா, இறைநிலையா? இறைநிலை என்றால் உள்ளுணர்வை தவிர அது எப்படி என்னை வழிகாட்டும் என்ற பதிலும் எனக்கு தேவை. அப்பதான் இறைநிலையை நான் எடுத்துக்க முடியும். உள்ளுணர்வு மூலமா வழிகாட்டும். ஆனா எனக்கு இப்ப உள்ளுணர்வு இல்லை, என் ஃப்ரீக்வன்சி நாளுக்கு கீழே இல்லை. இறை உணர்வு தான், இறைநிலை தான் அப்படின்னா எப்படி அது என்னை வழிகாட்டும்? சாட் பாக்ஸ்லயும் நீங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க பதில் போடுங்க. உங்க திங்கிங் 1 நிமிஷம் டைம். இப்ப நாளையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எது என்னை வளமாக்கும் வழிகாட்டி?
இந்த 4ல் ஒண்ணுதான் நமக்கு தேவை. இந்த 4ல் ஏதோ ஒண்ணுதான், அல்லது 2ஆ இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம், 4ஆவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சொல்லலாமே. அறிவு. அறிவு ஒரு பெர்சன்டேஜ். என்ன பெர்சன்டேஜ்? அறிவு நிறைய பெர்சன்டேஜ். மனம் ஒரு 10%, கொஞ்சம்னா ஒரு 10%. ஓகே, ஒரு 20%. சரி, ஒரு 20% மனசுக்கு நான் போட்டுக்கலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் இன்ப துன்ப உணர்வு, மனம், அதுக்கப்புறம் அறிவு, கடைசி அறிவு. சரி, மூணாவது அறிவு. மொத்தமே 3. அப்ப இறையிலே கிடையாது லிஸ்ட்ல. அதனால சரி, மனசு. ஆமா, எல்லா பயிற்சிகளும் அதான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, கரெக்ட். ஆனா கொடுக்குற இடம் அறிவு திருக்கோவில், அப்படித்தானே? அறிவு தான் ஃபர்ஸ்ட். சரி, வேற பதில் சாட் பாக்ஸ்ல வாசிங்க எல்லா பதிலையும். அறிவு. சரி சரி, மாத்தி போட்டு இறைநிலை யாரும் போடல. அப்போ இறைநிலை யாரும் போடல. அறிவு இருக்கும்போது நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியுது. அப்ப நடக்கும்போது இன்ப உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால செயல்படுத்த முடியுது. அப்ப அறிவு சிற்றறிவு சீக்கிரம் அதுக்கு மேல போய் பேரறிவு, அந்த நிலை அடையணும். அதனால அறிவு தான் ஆரம்பம். சரி, குட், வெரி நைஸ். ஓ, சரி. அறிவுதான் மனமா அது அறிவும் தெய்வம் இருக்காங்க. சரி, ரைட். சரி, அனுபவம் இன்பத்தும். ஸோ அதான் டாப், அதான் நம்பர் ஒன் உங்களுக்கு. சரி, நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க? நார்மல் லைஃப் லீட் பண்றதுனாவே இன்ப துன்ப உணர்வுகள் இருக்கும். அது மனமா வெளிப்படும். அது அறிவு சரியா நம்மளால புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா. சூப்பர். சரி, ரைட். இப்போ நம்ம டிஸ்கஷன் போயிடலாமா? சரி, மகரிஷி 2-3 அந்த பவர் பாயிண்ட்டை போட்டுருங்க சார். 2-3 கவிதைகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம வளமான வாழ்க்கையை நான் உருவாக்க வேண்டும் என்றால் உண்மையை உணரணும். அதுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்றோம். உண்மையை உணர்ந்துட்டு அதுக்கு பேர் ஞானம். தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது அஞ்ஞானம்னு அர்த்தம். ஞானம் என்றால் உண்மையை உணர்வது. இந்த ஞானம் எனக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை வளமாக நான் உருவாக்க முடியும். ஞானம் 10% இருக்கா? 10% தான். நான் 100 கோடி கூட வச்சிருப்பேன், நிம்மதியா தூங்க முடியாது. 400 மாத்திரையை சாப்பிட வேண்டியிருக்கும். 100 கோடி வச்சு நான் என்ன பண்றது? 1 லட்சம் கூட வச்சிருக்க மாட்டான், ஆனா படுத்த 60 செகண்ட்ல தூங்கிட்டு இருப்பான். எப்ப எது வேணுமோ அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். தெருவில் நிக்கலவ, அவன் வளமாவும் இருக்கான். என்னென்ன எனக்கு வேணுமோ அத்தனையும் எனக்கு கிடைத்து கொண்டு இருக்க வேண்டும். எங்கேயுமே குறையே இருக்கக்கூடாது, இல்லையா? வளமான வாழ்க்கை. அப்ப இந்த ஞானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வளமாக என்னுடைய வாழ்க்கையை நான் உருவாக்கி கொள்ள முடியும். மனம் ஒரு 2-3 கவிதை இருக்கு. அதுல ஒரு கவிதையில மனம், அறிவு, தெய்வம் இந்த 3ம் ஒன்றாய் இணைந்த உணர்வே ஞானம் என்போம் அப்படின்னு கொடுத்திருப்பார். என்ன கொடுத்திருக்காரு? மனம், அதான் இதை கொஞ்சம் மேல ஏற்றி இருக்கிறேன். மனம், அறிவு, தெய்வம் என்ற 3ம் ஒன்றாய் இணைந்த உணர்வே ஞானம் என்போம். இதுதான் அதனுடைய வரிகள். சரி, இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இது இந்த 3ஐயும் இணைஞ்சு பார்க்கணுங்கிறார். அப்ப இந்த 3 என்ன செய்யுதுன்னு புரிஞ்சு, என்ன வித்தியாசம் இருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. இந்த மனம் என்பது உடல் அளவில் எல்லை கட்டி இயங்கினால் அது மனசுன்னு சொல்றோம். இந்த மனசு எதெல்லாம் என் உடலுக்கு வேணும், என் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். பொங்கல்னா இப்படி இருக்கணும், சாம்பார் மாதிரி ஓடக்கூடாதுன்னு சொல்லுதா? எது சொல்லுது? நாக்கு சொல்லுது. அப்ப இந்த உடல் சம்பந்தப்பட்டது.
இந்த போன் தான் வேணும்னு சொல்லுதா? எது சொல்லுது? இந்த உடல் இல்லைன்னா போனை யார் கேட்க போறா? அப்ப உடல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் டீல் பண்றது மனம். எப்போ உடல் சம்பந்தப்பட்டதை டீல் பண்ணுதோ அத்தனை உணர்ச்சிகளும் அங்கே உருவாகின்றன. பயமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம். அத்தனை உணர்ச்சிகளும் உடல் அளவில் இயங்குமானால் அதுக்கு பேரு மனம் என்போம். உடலை தாண்டி விண், பரம், அதாவது தெய்வம், இந்த நிலைக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதை அறிவு என்போம் அப்படின்னு ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பார். உடல் அளவில் எண்ணும் ஆற்றலை மனம் என்போம். உடலை தாண்டி புலன்களை தாண்டி விண் பரம் வரை சிந்திப்பதை அறிவு என்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ உடல் வரை எண்ணுவது மனசு, அதை தாண்டி எண்ணிட்டாங்கன்னா ஏன் பொங்கல் சாம்பார் மாதிரி இருக்கு? வீட்டம்மா எங்க உங்களுக்கு பிடிக்குமேனு ரசம் பண்ணினேன், புளி போட மறந்துட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க, ஒன்னும் பிரச்சனைமா, நல்லா இருக்குமான்ட்டாரு. இன்னுங்க நான் புளியே போட மறந்துட்டேனே, நீ ரசம் பண்ணன்னு சொல்லும் போதே என் வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருந்தது, அது சாப்பிடும்போது சூப்பர் ஆயிடுச்சு அவர் சொல்லுதாருன்னு சொன்னா, இந்த இடத்துல முதல்ல ரசம் இப்படி இருக்கு, புளி அவருக்கு வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாரு, இது மனசு. ஆனா இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, இந்த அம்மாக்கு இவ்வளவு செஞ்சதே பெருசு, என்னால செய்ய முடியாதுன்னு ஒரு தண்ணியை கொடுத்து கடையில வாங்கி செய்யறதுக்கு முதல் ஸ்டெப் இப்படித்தான் எல்லாரும் ஆரம்பிச்சிருப்பாங்க சமையல்ல. அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டார்னா அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். உடலை தாண்டி போயிட்டார். அறிவு என்பது சிந்திப்பது. என்ன சிந்திப்பது? ஏன் மழை பெய்யுது, அங்கேயும் புகை வருது, அப்ப தீ பிடிச்சிருக்கோ? இந்த அம்மா ரசத்துல புளிய ரசம் பண்ணிறேன்னு சொல்லி இருக்காங்களே, முதல்ல அதே எவ்வளவு பெரிய விஷயம் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இது மனசு இல்ல, இதுக்கு பேர் அறிவு. அறிவு என்பது சிந்திப்பது. இப்போ இது சிந்திக்குது. இப்ப இறைநிலை, இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட நம்ம உணரணும். இந்த மனசு ஏன் இப்படி உணர்ச்சிகளை கொடுக்குது, அறிவு ஏன் இப்படி சிந்திக்காம இருக்கு, இல்ல சிந்திக்குது? ஒண்ணு சிந்தனை செய்யலாம், இல்ல சிந்திக்காமலே இருக்கலாம், ரெண்டும் நடக்குது. உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்புன்றார் அறிவு, அறிவால் உணர்ச்சிகளை வெல்வது உயர்வுன்னு இருப்பார். இந்த ரெண்டுக்கும் காரணம் என்னன்னா சாட்சாத் இவர்தான். இவருடைய வேலை என்ன? நீ என்ன செய்திருக்கோ அதுக்கு விளைவை கொடுத்தாகணும். அது எங்க பதிஞ்சிருக்கு? கருமையத்தில் இருக்கு. கருமையத்தோட யாரெல்லாம் கனெக்டட்? எல்லாமே கனெக்டட், நமக்குள்ளதான் இருக்கு. இந்த கருமையத்திலிருந்து வர்ற காந்தாலை தான் உணர்ச்சியை தூண்டுது. அதே காந்தால கொஞ்சம் அமுங்கிட்டுன்னா அறிவா சிந்திக்க ஆரம்பிச்சுது. இன்னும் கொஞ்சம் மங்கி போச்சு, ஒடுங்கிடுச்சுன்னா உள்ள இருக்கிற இறைநிலையும் உணர முடியும். ஃப்ரீக்வன்சி 1 to 4 ஆயிரம், உள்ளுணர்வு வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்ப இது பிஹேவ் பண்றதுக்கும் இது சிந்திக்காமல் இருப்பதற்கும் இல்ல சிந்தனை செய்வதற்கும் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா இவரு தான் சுவிட்ச் வச்சிருக்காரு. சாம்பாரை பார்த்த உடனே என்ன சொல்லணும், ஏன் அடுத்த ஜென்மத்திலையும் நான் தான் ஒய்ஃபா வரணும்னு சொல்றீங்க, என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்த உடனே அந்த அம்மாவுடைய கர்ம வினைக்கு ஏற்ப இவர் இப்படி பதில சொல்லுதார். உன்னை மாதிரி ஈனாவானா எவா கிடைப்பா எனக்கு அப்படிங்கிற பதில் அப்ப வர்றதுக்கு வந்து எதை கொடுக்குது? அது ஃபைனலா இன்பம் துன்பத்தை கொடுக்கு. இதுதான் ரிசல்ட். நம்மள்ட்ட இருக்கிற பதிவோட விளைவு ஒண்ணு இன்பமா இருக்கலாம், இல்ல துன்பமா இருக்கலாம். நல்லது செஞ்சிருந்தா இன்பம், கெட்டது செஞ்சிருந்தா துன்பம், அவ்வளவுதான். இன்ப துன்பம் என்கிற விளைவை கொடுப்பதற்கு இதெல்லாம் கருவிகள். உடல் அளவுல எங்க வைக்குது? உடலை தாண்டி சிந்திக்கிற அறிவையும் ஆறாறிவு படைத்த மனிதனுக்கு கொடுத்துருக்கு. ஆனா சிந்திக்கிறானா இல்லையா என்பது பதிவுகளை பொறுத்து இருக்கிறது. அப்புறம் அவன் கத்துக்கிட்டதை பொறுத்து இருக்கு. அதை எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு. ஆளாளுக்கு அது மாறுபடும். அப்போ மனம், அறிவு, இறைநிலை, இந்த மூன்றும் ஒன்றாய் இணைந்த உணர்வே ஞானம் எனப்படுகிறதுன்னு சொன்னா, இந்த இவர் ஏன் இப்படி பொய் சொல்றாருன்னு அந்த அம்மா ஏன் மனசுல துன்பம்? இந்த துன்பத்துக்கு காரணம் அவர் பொய் சொல்றாரு. ஏன் அவர் பொய் சொல்றாருன்னா இறைநிலைதான் அவருக்குள் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக அவர் மூலமாக இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறதுங்கிற அறிவு வந்துடுச்சுன்னு சொன்னால், அந்த உணர்வுங்கிற அந்த இடத்த அறிவுன்னு போடல, மூன்றும் ஒன்றாய் இணைந்த உணர்வே ஞானம் அப்படின்னு போடுறார். இந்த ஞானம் என்பது அறிவு கிடையாது, உணர்தல்.
எது உண்மை என உணர்வு. தெரிந்து கொள்வது ஈஸி. ஒரு 4 மணி நேரம் 4 நாள் பயிற்சிக்கு போனா பிரம்மஞானத்தை உணர்ந்துடலாம். எல்லாம் இறைநிலைங்கிறது அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சுக்கலாம். நோ யூஸ். 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது. என் உணர்வுல வரணும். அப்ப இந்த 3ஐயும் இணைந்து ஒருத்தர் உணர்ந்துட்டார்னா இப்போ அவருக்கு உண்மை என்னன்னு தெரியும். அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டா இப்ப நான் என்ன செய்யணும்னு தெரிஞ்சு போயிடும். அந்த டாப் 3ல புதுசா பாவம் செஞ்சிடக்கூடாது. இப்ப நல்லதை எதை செஞ்சா இந்த பிரச்சனை, அவர் பொய் சொல்றதை நிப்பாட்டுவாரு. இப்போ ஒரு அறிவு வரும். ஏன் அவர் பொய் சொல்றாரு? இந்த அம்மா ஏன் இந்த துன்ப உணர்வு வந்திருக்கு, அவர் ஏன் பொய் சொல்றாருங்கிற துன்ப உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அங்கே ஒரு ஆராய்ச்சியை ஆரம்பித்து விட்டால் அதே சொல்லும் அந்த துன்ப உணர்வு. நீ நினைச்சிட்டு இருக்க 1 மாசமா பொய் சொல்றாருன்னு, 1.5 வருஷமா அவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு. அது ஏன் தெரியுமா? கல்யாணமாய் முதல் 7 வருஷம் இருக்குல்ல, அவர் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஏன் லேட்டுன்னு கேட்டா, அவர் லேட்டு ஆயிட்டு ஏன் லேட்டுன்னு கேட்டா ஆபீஸ்ல மீட்டிங்னு அவர் சொல்லியிருக்காரு. நீ என்ன செஞ்சிருக்க? போலீஸ்காரன் திருடனை விசாரிக்கிற மாதிரி அத்தனை கேள்வியை கேட்டிருக்க. உங்க கூட தான் வேலை பார்க்காம குப்பு டெய்லி 4 மணிக்கெல்லாம் வந்துடுறான், உங்களுக்கு மட்டும் ஏன் 6 ஆகுது? அவனோட அறிவு இல்லையா? இல்ல உங்களுக்கு திறமை பத்தலையா? இல்ல நீங்க வேற எங்கேயும் போயிட்டு வர்றீங்களா? இப்படி ஒரு 10 கேள்வியை கேட்ட. எதுக்கு இந்த சிரமம்? ஒரு பொய்யை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நானும் நிம்மதியா இருப்பேன், அவனும் நிம்மதியா இருப்பேன். நீ தான் கத்து கொடுத்துருக்க. நீ உண்மையை சொன்னா நான் ஒத்துக்க போறது இல்லை. இப்ப இவ்வளவு அந்த அம்மாக்கு தெரிய வந்துடும். இப்ப என்ன செய்தால் அவர் பொய் சொல்றதை நிப்பாட்டுவாருங்கிற ஒரு வழிகாட்டுதல் எப்ப மனம் அமைதியாக இருக்கிறதோ அப்பதான் அது கிடைக்கும். மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும், என்ன சொல்லுதுன்னு கேட்கும். இதை அலட்சியப்படுத்திட்டா நோய் மட்டும் இல்லை, டெய்லி இந்த இடத்துல வலிக்குது, ஒன்றும் செய்யாது, ஒரு மாத்திரையை போட்டால் வலி இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ மாத்திரையை போட்டு வலியை சப்ரஸ் பண்றோமே ஒழிய அந்த வலி ஏன் வந்ததுன்னு உணரலை, அதை மதிக்கலை, என்ன காரணங்கிறத சிந்திக்கலை. அப்ப ட்ரிகர் பாயிண்ட் எங்க இருக்கு? இதுதான் பெஸ்ட் வழிகாட்டி. எதுவாக இருக்க முடியும் என்றால் இன்ப துன்ப உணர்வுகள். எப்படி சார்? மகரிஷி சொல்லியிருக்காரா? திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு போகணும், நானே காரை எடுத்துட்டேன். ஒரு சின்ன சந்தேகம், இந்த ரோடு கரெக்டாக தான் போறணுமா இல்லை இந்த பக்கம் போகணுமா? அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம், சார் இந்த ரோடு மதுரை போகுமான்னு. 48 வருஷமா நான் அந்த ஊர்ல தான் இருக்கேன், ரோடு இங்கே தான் இருக்கும், நீ எங்க போகணும் சொல்லுன்னு இருக்கார் அவர். சரி வில்லங்கமான பார்ட்டி, நான் மதுரை போகணும்னு இருக்கார், அதை கேடு, ரோடு எங்க போகும்னா அப்படின்னு இருக்கார் அவர். சரி சொல்லுங்க, நீ மதுரை போகணுங்க, நீ போற ரோடு ரெண்டுமே கன்னியாகுமரிக்கு போகுது, கொஞ்சம் யூட்டர்ன் எடுத்துட்டு பின்னாடி போய் அங்கன போய் ஒரு லெஃப்ட்ல ஒரு ரோடு போகுது, அதுல போங்கிற. இப்ப யார் வழிகாட்டி இருக்கா? அந்த ஆள் வழிகாட்டி இருக்கா. நான் போன பாதை தப்பு, கேட்ட கேள்வி வேற தப்பு. ஆனா அவர் கொஞ்சம் கோபப்பட்டாலும் சரியான வழிகாட்டியை பண்ணிட்டார். இப்ப கடவுள் என்ன செய்யறாரு? நான் ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கேன், வீட்டம்மா எவ்வளவு காரணம் உங்களுக்கு பிடிக்கும், உன்னை மாதிரி ஈனாவானான்னு ஒரு பாதையில சொல்லிட்டார் ஏதோ ஒரு விஷயத்துல. இப்ப கடவுள் எப்படி வழிகாட்டுறாருன்னா, நீ போற பாதை தப்பு என்றால் உனக்கு வாழ்க்கையில் சிக்கலை தருவேன், நீ நினைச்சது நடக்காது. இதுதான் நான் கொடுக்கிற மெடிசின். என்ன மெடிசின்? நீ போற பாதை சரியில்லை, திசையை மாத்து. நீ இந்த பாதையில போய்கிட்டு இருக்க, நீ போக வேண்டிய இடம் மதுரை, ஆனா இது கன்னியாகுமரிக்கு கூட்டுட்டு போகுது, சாப்பாடு கூட உனக்கு கிடைக்காது, ஐசியூல 4 மாசம் இருக்க வேண்டியது இருக்கலாம் அப்படின்னு சொல்லாது. ஆனா நினைத்தது நடக்கலை என்றால் அதை சிக்கல் என்று சொல்லுகிறோம். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை சிக்கலும் நான் வாழும் முறையில் ஏதோ தவறு இருக்கிறது, என்னுடைய குணத்துல, என்னுடைய செயலில. இதை நான் மாத்தினா மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை வளமாக உருவாக்கி கொள்கிற பாதையில் நான் பயணிக்க ஆரம்பிப்பேன். இல்லை என்றால் இப்ப என் வாழ்க்கையில எத்தனை சிக்கல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வீட்டுக்காரர் அந்த அம்மா சொல்றாங்க பொய் சொல்றாரு, எவ்வளவு நாளா? 1.5 வருஷமா. ஏன் 1.5 வருஷமா அவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு? ஏன்னா நீ என்ன பிஹேவ் பண்ணீங்களோ தப்பு. நீ மாத்தாத வரை அவர் பொய் இந்த ஜென்மம் இல்ல, அடுத்த ஜென்மம் மாத்ததான் செய்ய போறார். கடவுள் விரும்புவது என்னை மாற்றுவதற்காக சிக்கலை கொடுத்திருக்கிறது. கொடுத்தது இறைநிலை. எப்படி இறைநிலை என்னை வழிகாட்டி இருக்கிறது? இன்ப துன்ப உணர்வுகள் மூலமாக. இதை நான் உணரவில்லை என்றால், இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மதிக்கவில்லை என்றால் என் வாழ்க்கையை வளமாக நான் உருவாக்குற பாதையில அந்த டாப் 3ல ஃபெயில் ஆயிடும். கரெக்டா இல்லையா? ஏதாவது தப்பு இருக்கா? ஏதாவது டிஸ்அக்ரி? இல்ல சார் ஒத்துக்கிறது கஷ்டமா இருக்கு,
ஏதாவது சந்தேகம் இருக்கா? மகரிஷி சொல்லியிருக்காரா சார்? 3 கவிதைகள். இந்த கவிதையில என்ன சொல்றாரு? நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் வினையை, அதன் விளைவை, என்ன செயல் செய்திருக்கானோ அதற்குடைய விளைவை நீயேதான் கருமையத்து இழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். என்ன சொல்ல வர்றாரு? நாம இதுவரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், எங்க அம்மா அப்பா என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், அத்தனையும் நான் தான் உன் கருமையத்துக்குள்ள வச்சிருக்க. நீ வச்சுட்டு வச்சது மட்டும் இல்ல, 2 விஷயம் இருக்கு. எப்படி உணர்த்துறாரு கடவுள்? நீ போற பாதை தப்புன்னு இன்பம் துன்பமாய் உணர்த்து. அதுல இன்னொரு பியூட்டி என்ன? ஏற்ற நாள். என்னைக்கு எந்த துன்பத்தை கொடுக்கணும், என்னைக்கு அந்த துன்பத்தை கொடுத்தால் நீ அதை என்னன்னு கண்டுபிடிச்சு மாத்துவ, அதுதான் அவனுக்கு தெரியுது. எல்லா துன்பத்தையும் ஒரே நாள் கொடுக்க போறது இல்ல. எப்ப எந்த துன்பத்தை கொடுத்தால் நான் அதை உணர்ந்து என்னை திருத்திக் கொள்வேன். அப்போ உள்ள இருக்கிற இறைநிலை, அதனுடைய நீதி என்ன சொல்லுது? இன்ப துன்பமாய் உணர்த்தி கொண்டே இருப்பேன் உனக்கு. நீ உன் செயலை மாத்து, மாத்தாத வரை இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். முதல் ப்ரூஃப். அடுத்த கவிதை, தெய்வம் உன்னுள்ளும் இருக்கிறது. எனக்குள்ளதான் தெய்வம் இருக்கு. எப்படி இருக்கு? உன் செயலை, இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து உன் மனது உள் திரும்ப ஒவ்வொன்றாய் காட்டி உன்னை வழி நடத்துவது உண்மை தெய்வம் அன்றோ? இங்க யாரு வழி நடத்துறா? நம்ம தலைப்பு அதுதான். வழிகாட்டி யாரு? தெய்வம் தான் வழிகாட்டி. ஆனா எப்படி வழிகாட்டுறது? நீ கொண்டு வந்த பாவம், நீ செய்த செயல்கள் அத்தனையும் உன் கருமையத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து நீ மட்டும் கொஞ்சம் இந்த துன்பம் ஏன் வருதுன்னு உள்ள யோசிக்க ஆரம்பிச்சுட்ட, உன் மனது உள் திரும்ப ஒவ்வொன்றாய் காட்டு. நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான்னு வீட்டம்மா ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. இவர் செஞ்ச 100 தப்பு வரிசையா வருது. ஒவ்வொன்னா காட்டும், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், எதை மாத்தணும், எதை சேஞ்ச் பண்ணணும்ட்டு. அது யாரு மாத்துறா? தெய்வம் அன்றோ? அப்ப இறைநிலை என்னை வழிகாட்டுகிறது. எப்படி என்றால் இன்ப துன்பன் உணர்வின் மூலமாக. இதைத்தான் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும், உணர வேண்டும். இன்ப துன்ப உணர்வுகளை. இது எப்படி சார் என்ன வளமா மாத்திருமா? வழிகாட்டுது, கரெக்ட். இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் நானு? இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் இப்ப எல்லாமே சாராம்சம் எல்லாமே சொல்லியாச்சு. எது பெஸ்ட்னு சொல்லியாச்சு. இறைநிலை தான் பெஸ்ட். ஸ்ட்ரைட்டா உள்ளுணர்வு சொல்லும். ஆனா அது வர்ற வரைக்கும் நான் எதை ஃபாலோ பண்ணணும்? நான் அதை சொல்லவே இல்லையே. இந்த 3ல எதை வழிகாட்டியா எடுத்துக்கணும்? எப்பெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சொன்ன அந்த 4 கேள்விகள், 3 கேள்விகள். எப்பெல்லாம் நான் துன்பமா உணர்றேன், ஏன், நான் எதை மாத்தணும், என்ன செய்யணும், அந்த துன்ப உணர்வையும் இன்ப உணர்வையும் கொஞ்சம் நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா நான் சரியான டைரக்ஷன்ல போயிட்டா அந்த சிக்கல் தானா போகும். யார் எனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மாறுவார்கள், இல்ல அவர்கள் என் வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. செய்ய வேண்டியது நான் தான். 12 வருஷமா ஒருத்தர் வீட்டுக்காரர் வந்து புகை பிடிக்கிறாரு, இல்ல எக்ஸசைஸே போட மாட்டேங்கிறார். 12 வருஷம் இல்ல 40 வருஷம் ஆனாலும் நடக்கலாம். நான் மாறுகிற வரை. அவர் அப்படி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என் கர்ம வினையாத்தான் ஒழிய அவர் அல்ல. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை. குறை காணும் நெஞ்சுடையோர் வாழ்வினிலே பெற்ற பயன் சினம் வருத்தம் கவலை முற்றும் இழந்தார் வாழ்வினிலே. நான் ஏன் அதை செய்யணும்? அப்போ இதை செய்யறது தான் உண்மையான வழிகாட்டுதல். ஸோ அதை தான் இந்த கவிதையில சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இன்னொரு கவிதை, வளமாக்கிருமா என்ன? இப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும்? மகரிஷி அவர்கள் அருமையான ஒரு தவத்தை கொடுத்துட்டாங்க. என்ன தவம்? அகத்தவம். இதுல என்ன செய்யறோம்? உயிரை கவனிக்கணும். முதல்ல எப்ப உயிரை கவனிக்கிறோமோ மனசு சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மனம் எங்க இயங்கிட்டு இருக்கு? உடலளவுல இயங்கிட்டு இருக்கு. எப்படி இயங்கிட்டு இருக்கு? 5 புலன்கள் மூலமாக. கண்ணை மூடி உயிரை கவனிக்க ஆரம்பிச்ச உடனேயே அவுட் சைடு வேர்ல்டு, புற உலகம் என்பது காட்டுங்க. நான் உண்மையிலே கரெக்டா மெடிடேஷன் பண்ணா இல்ல அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு, ஆனா அந்த பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். எந்த அளவுக்கு இந்த பிராக்டிஸை செய்யறனோ, உயிரை கவனிக்கிறனோ, இது கட் ஆஃப் ஆகுது.
மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு கோபம் வருதானே, பிபி எகுறுதானே? இல்ல இல்ல. ஆனா மெடிடேஷன் பண்ணப்புறம் அதே ஃப்ரீக்குவன்சில இருந்தா ஏறாது. இங்கதான் நாம தொடர்ந்து அதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ உயிரை கவனிக்கும் பொழுது இந்த உணர்ச்சிகள் அங்க குறைகிறது. அதற்கப்புறம் என்ன நடக்குது? உயிரை கவனிக்கிறோம். இந்த உயிர், அறிவோட ஆபீஸ் எங்க இருக்கு? உயிர்ல இருக்கு. அறிவு எங்க உட்கார்ந்து இருக்கு? உயிர்ல உட்கார்ந்து இருக்கு. இப்ப நான் உயிரை கவனிக்க கவனிக்க அலைச்சூழல் குறைகிறது. அப்ப இந்த அறிவு சிந்திக்க தொடங்குகிறது. என்ன சிந்திக்க தொடங்குகிறது? ஆக்சுவலா ஒரு வித்தியாசம் இருக்கு. உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, வயிறு வலிக்கு சார், அதுவும் உடல் அளவு தான் இருக்கு இல்லையா? ஓ, வேகமா சொல்லிட்டீங்களோ? என்ன வித்தியாசம் உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும்? உணர்ச்சிகள் என்பது தானாக வருவது. வயிறு வலிக்குது, அதான் வருது. நான்லாம் பண்ணல, அது வயிறு வலிக்குது. எனக்கு கோபம் வந்துருது, எரிச்சல் வந்துருது, கண்ணாபுண்ணான்னு திட்டேன், அதிகாரம் செஞ்சுட்டேன், இதெல்லாம் வந்துடுச்சு. ஆனா கொஞ்சம் சிந்திச்சா, இது ஏன் நான் கோபப்பட்டேன், எனக்கு ஏன் நான் இப்ப அப்செட்டா இருக்கேன்னு சிந்திக்க அறிவை பயன்படுத்தி விட்டால் அதற்கு பேர் உணர்வு. நான் இப்ப துன்பமா இருக்கேன், நான் இப்ப கோபமா இருக்கேன் என்பதை உணர்ந்து கொண்டால் அது உணர்வு. உணரலைன்னா உணர்ச்சிகள். ஆமா, கரெக்ட் கரெக்ட். இது வந்து ஃப்ரீக்வன்சி குறைஞ்சதான் வரும். அப்போ உணர்ச்சிகளை அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டால் உணர்வுகள் வந்துடும். சே, நம்ம கோவப்பட்டு கூடாது. இப்ப இந்த அம்மா கருப்பா ஒரு கிளாஸ்ல கொண்டு வர்றாங்க, மத்த குழம்பை சாப்பிட சொல்லுவாங்களோ அப்படின்னு டென்ஷன் ஆகும். அது ஏன் அவங்க சொல்ல போறாங்க? மேபி சுக்கு கசாயத்தை கொஞ்சம் கருப்பா நிறைய போட்டாங்களா இருக்கும் அப்படின்னு அறிவு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுனா அது இப்ப ஏன் துன்ப உணர்வு வந்திருக்கு, வேண்டாம், தேவையில்லை, இந்த உணர்வுக்கு வந்துடும். உணர்ச்சிகளை சிந்தித்தால் உணர்வுகள் என்று சொல்லுகிறோம். அப்போ அகத்தவத்துல உயிரை தவம் செய்ய செய்ய அறிவுக்கு மதி நுட்பம் கூடுகிறது, மனசுக்கு அலைச்சூழல் குறைகிறது. அப்ப இதுவும் சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்குது, இதுவும் சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்ப மதிநுட்பம் கூடுச்சுன்னா இந்த வீட்டுக்காரர் ஏன் என்கிட்ட இப்ப போய் சொல்றாரு, ஏன் பையன் எப்ப பார்த்தாலும் மொபைல் இருக்கான், ஏன் சாப்பாட்டு விஷயத்துல அவன் ஒழுங்காவே இல்லை, இது அத்தனைக்கும் இது கூட 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 இந்த உணர்வுகள் எனக்கு உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு மதிக்க ஆரம்பித்து விட்டால் தானா படம் போட்டு காமிக்கும். இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா துன்ப உணர்வு போக ஆரம்பிச்சோம். இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. இந்த தவத்தை ஒழுங்கா செய்யறோமா? செஞ்சா இதெல்லாம் நடக்கணும். இது நடக்கலைன்னா இதை ஒழுங்கா செய்யலைன்னு அர்த்தம். கரெக்டா? இல்ல சார், தவத்தெல்லாம் 10 வருஷம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனாலும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை சார், சரியா தான் பண்றேன் சார், தவம்னா கரெக்டா பண்றேன் சார், ஒரு பிரச்சனை இல்லை சார். சான்ஸ் இருக்கா அதுக்கு? அகத்தவம், ஆமா, அதுதான் தவம். அகத்தாய். இந்த யோசனைன்னு சொல்றோம், அதுதான் அகத்தாய். எனக்கு ஏன் வீட்டுக்காரர் போய் சொல்றாரு, ஏன் இந்த வீட்டம்மா இப்படி கொடுக்குறாங்க, ஏன் அந்த அம்மா காஃபிங்காங்க, நான் அதை சுடுதண்ணிங்கிறேன், இந்த சிந்திக்கிறது தானே அறிவு. மதி நுட்பம், அறிவு நுட்பம். கரெக்ட். ஆராய்ச்சி பண்ணினால் நான் எதை மாற்ற வேண்டும், குணத்துல செயல்ல, இந்த ரெண்டு அட்ரஸ் பண்ணா போதும், ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தவம்லாம் ஒழுங்கா செய்யறேன் சார், ஆனாலும் நமக்கு இது வந்து சால்வ் ஆக மாட்டேங்குது சார், பிரச்சனை தான் கூடுது சார், இல்லை பிரச்சனை அப்படியே இருக்கு, ஒன்றும் சால்வ் ஆகலை. சால்வ் ஆகுதா இல்லையா? நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நடப்பதை மட்டுமே நினைக்கணும், ஒரு குறையே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு என்னிடம் குறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு இது சீக்வன்ஸ்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். குறையை கண்டுபிடிப்பது அறிவு, அதை உணர்ச்சிகளை தூண்ட வைப்பது மனம். அப்ப நான் இங்கேயே வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன், அந்த பக்கம் போகவே இல்லை. இப்ப தவமும் செய்கிறேன், ஆனாலும் நான் இதில் ஒரு வளமான வாழ்க்கையை உருவாக்குகிற அந்த தகுதி ரொம்ப சூப்பரா மேம்பட்டு இருக்கு சார், ஆனா ரொம்ப இல்லை. என்ன செய்யணும்? அதற்கு ஒரு கவிதை இருக்கு, அது இன்னும் ஒரு ஷார்ட்கட். இதையும் நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? தவத்தை செய்து கொண்டு. ஓ, வெரி குட். வேற அது கேள்வியை கேட்டிருக்கலாமே, சயம் இல்லை. கருமைய தூய்மை வேற. ஓ சூப்பர். வேற என்னெல்லாம் பாசிபிலிட்டி? பதிவுகள் குறையும். பதிவுகளை குறைக்கிறதுக்கு இப்ப நல்லதை செய்ய ஆரம்பிச்சாலே பதிவுகள் குறைஞ்சிடும், முடிஞ்ச அளவு உதவி செய்யும். ஆமா, அதுதான் ப்ராப்ளம். என்ன செய்யும்? எதை சீர்திருத்தம் செய்யும்?
பார்க்கலாமா என்ன கவிதைன்ட்டு? வளமாக்கணும்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது? ஆசையை ஒழிக்கலாம் கூடாது, ஆசை இருக்கணும். விளைவு அறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. என் வாழ்க்கையை, வளமான வாழ்க்கையை நான் உருவாக்க வேண்டும் என்றால் என்னுடைய விருப்பத்தை மட்டும் சீரமைச்சா போதும். ஆசை சீரமைத்த விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பு ஒழிப்பீர். விருப்பத்துக்கு ஆப்போசிட் வெறுப்பு. இந்த மனசு இருக்க எதை பார்த்தாலும் சரி, இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு உள்ளதல். பிடிக்கும் பிடிக்காது. எத்தனை விஷயத்துல நான் விருப்பு வைத்திருக்கிறேன், வெறுப்பு வைத்திருக்கிறேன். எந்த அளவுக்கு நான் விருப்பையும் வெறுப்பையும் உள்ள ஏத்தி வச்சிருக்கிறனோ அந்த அளவுக்கு உணர்ச்சிகள் பீரிட்டு அடிக்கும். பிடிச்சிருந்தா சந்தோஷமா வரும், பிடிக்கலன்னா கோபம் வரும், எரிச்சல் வரும். அத்தனையும் வன்மத்தம் பூரா அங்க வந்துகிட்டு இருக்கும். இல்ல வச்சு செய்யற ஒரு இதை கொடுத்துரும். அப்போ விருப்பு அவசியம் தேவை. வாழ்க்கைக்கு அவசியம் விருப்பு தேவை. ஆசை என்பது தேவை. ஆனா எந்த ஆசை என்னுடைய தகுதிக்கு ஏற்றது, எந்த ஆசை எனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் அது என் வாழ்க்கையை வளமாக்குமோ அந்த ஆசையை மட்டும் நான் அடையிறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்படி இல்லாம தேவையில்லாத ஆசைகள், துன்பம் தரக்கூடிய ஆசைகள் உள்ள இருக்க 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 அது நிறைவேறும் வரை என்னை போட்டு பாடாப்படுத்தி அப்புறம் வெறுப்பு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எத்தனை பேரை எனக்கு பிடிக்கும், எத்தனை பேரை என் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்காது. மாமனார் மாமியார் வேலைக்காரன் கூட இத்தனை இந்த ஜோக்லாம் நிறைய சொல்றாங்க. பெண்களுக்கு வீட்டுக்காரரோட சிஸ்டர் பிடிக்க மாட்டேன், ஆனா எந்த வீட்டுக்காரருக்கும் வீட்டம்மாவோட சிஸ்டர் பிடிக்காதுன்னு எவ்வளவுமே சொல்ல மாட்டேங்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடா இருக்கு. இந்த விருப்பு வெறுப்பு என்பதை நாம எங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இத கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினாலேயே வாழ்க்கை உண்மைன்னு சொன்னோம். அட்லீஸ்ட் சொல்றது இல்ல. சோ வாழ்வை வளமாக்க வேண்டும் என்றால் நான் என்னவா ஆகணும், எப்படி வளமா இருக்கணும், எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும், எத்தனை வருஷம் இருக்கணும், அத்தனைக்கும் ஆசை தேவை. ஆனா எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கிறதோ அது வெறுப்பு எனக்கு வர வேண்டிய நல்லதையும் தடுத்து விடக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஏன்னா இது புறந்தள்ளக்கூடிய ஆற்றல். விருப்பு என்பது ஈர்க்கக்கூடிய ஆற்றல். ஒருத்தர் வேலை இல்லை, வேலை வேணும், இப்போ அப்பாயின்மெண்ட் எல்லாம் அடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் சைனுக்கு போயிருக்கு, தடுத்து நிறுத்தப்படும். அவர்கிட்ட வெறுப்புணர்வு நிறைய இருந்தா, கத்திரிக்காய் பிடிக்காது, அவனை பிடிக்காது, இவரை பிடிக்காது, ஐயோ எனக்கு ஆட்டோ டிரைவர் வந்து சேர்றான் பாருன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே மனசுல நினைச்சுக்கிட்டே ஏறினார்னா இவருக்கு வர வேண்டிய நல்லதும் தடைப்படும். அப்ப விருப்பு வெறுப்பு என்பதை அட்லீஸ்ட் நாம இப்ப இருந்து எதை இருந்தாலும் சரி, அவங்க நேச்சர் இது, மழை பெய்யும் ஏன் மழை பெய்யும் கேட்கக்கூடாது. எனக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் அங்க முக்கியம் இல்லை. எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் என்று நான் ஓடுகிறேனோ அது என்னை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். எனக்கு எது வேண்டாம் என்று நான் ஓடுகிறேனோ கடைசி வரை என்னை துரத்தி கொண்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை, இயற்கை நியதி. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பற்றற்ற பற்று இல்ல ஒரு மாடரேஷன் அளவு முறை பின்பற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை நாம பண்ணிடலாம். இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு. ஆசை வரும்போதே உடனே ஏன் வருது, இதை வச்சு என்ன செய்ய போறோம் நம்ம? அது நல்ல ஆசையாக இருந்தா முடித்திட சூழ்நிலையை பார்க்குது, அந்த ஆசையை நம்ம முடிச்சிடலாம். இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி. அந்த ஆசை ஒழுங்கா என் வாழ்க்கைக்கு செதுக்கணும்னா அமைதியா இருந்தா மட்டும்தான் முறையா இயங்கும் அமைதியும். இச்சை தோன்றும் சுயமாகவும் பிறர் இச்சையும் உன்னுள் பிரதிபலித்தது. என்ன ஒரு மகரிஷி சான்ஸ். இப்ப எனக்கு ஒரு ஆசை வருதுன்னா ஏன் ஆசையா இருக்குன்னு அவசியம் இல்லை. என் கூட வேலை பார்க்கிறவன் அவருடைய மேனேஜரை திட்டணும்னு 4 வருஷமா நினைச்சிட்டு இருக்கான், நான் திட்டிடுவேன். சிம்பிள். அதுதான் அந்த கவிதை சொல்லுது. என்னுடைய மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும் என்றால் பிறருடைய ஆசையை செயல்படுத்த என்னை இயற்கை பலிகளாக ஆக்கிவிடும். அப்ப நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கும். இச்சை எழும்போதே ஆய்வார் அறிவார்கள், இச்சையை ஆளும் திறன். நீ என்ன ஆசைப்படுற, பூரி சாப்பிடணும்னு சொல்லி அது வெளியில போய் அப்படின்னு அந்த ஆசையை இன்னொரு ஆசையின் மூலமாக அதை நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தகுதி வந்துரும். இதைத்தான் இதுல சொல்லியிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? இந்த விருப்பு வெறுப்புல நாம கண்ட்ரோலை கொண்டு வரும். ஆசை சீரமைத்தல். விளைவு என்ன? இந்த ஆசையை செயல்படுத்தினா பூரி சாப்பிட்டா என்ன நடக்கும், பரோட்டா சாப்பிட்டா என்ன நடக்கும், சாப்பிடணுமா வேண்டாமா, விளைவு என்ன? அது மட்டும் இல்ல,
அந்த ஆசையை நிறைவேற்ற நான் எடுக்கும் முயற்சியின் போது துன்பம் வரும் என்றாலும் அந்த ஆசை எனக்கு ஏற்ற ஆசை அல்ல. ஒருத்தர் 10 கோடி சம்பாதிக்கணும், 5 கோடி சம்பாதிக்கணும் இருக்காரு. அவர் வாங்குற சம்பளத்துக்கு 5 கோடி சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 12 வருஷம் ஆகலான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் 5 கோடி சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். 12 வருஷம் ஆகும்னு திட்டம் போட்டார். எனக்கு மாசம் இவ்வளவு சேவ் பண்ணா போதும் சார், 12 வருஷத்துல 5 கோடி வந்துடும், எனக்கு போதும் சார். கிளீனா திட்டம் போட்டிருக்கார். மனவளக்கலையில் இருக்கிறார், மெடிடேஷன்லாம் பண்றார். ஆனால் அவருடைய கருமையத்துல அவங்க அப்பா அவர் வேலை பார்த்த ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாம அப்பப்ப லஞ்சம் வாங்குறான்னு வச்சுக்கோ, வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோ. இல்ல அவர் நேர்மையா இருந்திருக்காரு, அவரை போட்டு பந்தாடி இருக்காங்க, 58 டிரான்ஸ்பர். நம்ம இப்படி இருந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டானே, நம்மளும் பணத்தை வாங்கியிருக்கலாம். நேர்மைக்கு மரியாதையே இல்லையே, நம்ம வாழ்க்கை இப்படி அமைஞ்சு போச்சு, அவனப்பார் அவன் இப்படின்னு நொந்து போயே அவர் வாழ்க்கை முடிஞ்சிருக்கு என்றால், இந்த 2 பதிவு 2 வெவ்வேறு விதமான பதிவுகள் அவரிடம் இருக்குமானால், அவர் 5 கோடியை சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்தால் சூழ்நிலை ஏற்படுத்தப்படும் அவர் வஞ்சம் வாங்குறதுக்கு. ஏன்னா உள்ள இருக்கிற பதிவு நிறைவடையணும். எந்த பதிவு இருந்தாலும் 2 வழிதான். ஒண்ணு நிறைவடையும், இல்ல நானா போய் அந்த டேட்டா பேஸ்ல போய் ஆசை சிரமத்தில் பயிற்சியை பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணும், இல்ல நடந்தே தீரும். அப்ப 5 கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர், அந்த நோக்கம் நல்ல நோக்கம், முயற்சியின் போது என்னுடைய பழைய கர்மவினையின் காரணமாக நான் தவறு செய்வதற்கும் நான் வாய்ப்பை ஏற்படுத்தி விடுகிறேன். எப்ப உள்ள இருக்கிற கர்மா அப்படி, அதாவது அந்த பதிவுகள் இருந்ததுன்னா, அதுதான் அந்த 2வது பாயிண்ட். எது வலிமை என்பது முக்கியம். நான் நேர்மையா இருப்பேங்கிற வலிமை 5 கோடி சம்பாதிப்பேங்கிற ஒரு வலிமையை விட அதிகமாக இருக்கும் என்றால் லஞ்சம் வாங்க மாட்டார். அவங்க தாத்தா அப்பா யார் என்ன பண்ணிருந்தாலும் சரிதான், இவர் வாங்க மாட்டார். எப்ப முதல்ல வாழ்க்கைன்னா நேர்மையா இருக்கும், அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். பணம் 2வது. பணம் கடைசின்னு பதிவு ஸ்ட்ராங்கா இருந்தால் நிச்சயம் அவர் தப்பிச்சிடுவாரு. அவங்க அப்பா லஞ்சத்திலே வாழ்ந்திருந்தாலும் இவருக்கு அந்த பாவம் வந்து சேராது. அப்போ எது வலிமை என்பது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணை நான் நினைச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்கிறாங்க, சொன்ன டயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆசை சீரமைக்கப்பட வேண்டிய ஆசையா, இல்ல சரியான விருப்பமா? இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மமோ எந்த ஜென்மத்திலையும் கணவர் நினைச்சத மனைவி செஞ்சிட முடியுமா? முடியுமா முடியாதா? முடியுமா? முதல்ல முடியாது, இருக்காதுன்னு நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இறை உணர்வு பெற்றுவிட்டால் நான் நினைப்பதை அவர்கள் செய்வார்கள். அது வரைக்கும் என் கர்மவினை கழியணும்னா அவங்க நான் நினைச்ச மாதிரி பேசக்கூடாது, அப்பதான் சீக்கிரம் கழியும். அதுக்காக நான் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டா சொல்லுமா அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது இயற்கை, அதை பார்த்துக்கோ. 100க்கு 100 மார்க் வாங்கல, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டேங்காரு வீட்டுக்காரரு. இப்போ எனக்கு எதெல்லாம் சில பேர் கொள்கைகள்லாம் வச்சிருப்பாங்க. மற்றவங்க போய் பேசினா பிடிக்காது, தாமதமா பார்ட்டிக்கு வந்தா பிடிக்காது, யாராவது ஏதாவது இப்படி சொன்னா பிடிக்காது, அப்படி ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது. என் மனசுல எத்தனை பிடிக்காது இருக்கிறது அத்தனையும் ஒரு கொள்கைகளை உள்ள வச்சிருக்கிறேன். மாத்தாத வரை அது துன்பத்தை தந்து கொண்டே இருக்கும். விருப்பு வெறுப்பு. ஒரு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்ல நம்ம போய் உட்கார்ந்துருக்கோம், 6 அடிக்கிறான் இந்தியன் பேட்ஸ்மேன். நம்ம என்ன பண்ணுவோம்? பாகிஸ்தான்காரன் 6 அடிக்கிறான், அமைதியா ஐயோ போட்டானேன்னு, இவ்வளவுதான் இருக்கு ரன்னு, என்ன இப்படி அடிச்சிட்டு இருக்கானேன்னு யோசிப்போம். கடவுள் இருந்தா 2க்கும் 6 கை தட்டுவார். எவன் நல்லா பண்ணியிருக்கானோ அவனுக்கு கை தட்டுவார். அந்த நிலைமைக்கு நம்ம வரணும். விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு நிலை. அதுக்காக ஆசை இல்லாம துறவணும் இல்லை, வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு ஆசை இருக்கணும். ஆனா எந்த ஆசை என்னை வளமாக்குமோ அதை மட்டும்தான் நான் செயல்படுத்தணும், இல்லையா? அவ்வளவுதான். கரெக்ட். ரொம்ப ரொம்ப பரோட்டா பிடிக்கும், ஓகே ஃபைன். ஸோ இவ்வளவுதான். கடைசியா ஏன் விருப்பம் மட்டும் முக்கியம் இல்லை, என்னை சுத்தி இருப்பவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னால், இது பழைய பாவத்தை போக்கக்கூடிய ரொம்ப சூப்பர் டெக்னிக். கொண்டு வந்த பாவம் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. மற்றவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை நான் உணர்ந்து கொண்டு, அதற்கு வீட்டுக்காரர் வரும்போதே கொஞ்சம் இப்ப ஏதாவது வேணுமான்னு கேட்டா எதையாவது கொடுன்னு சொல்லுதாருன்னா டென்ஷனா இருக்காரு. இப்ப நம்ம அவரை டென்ஷன் படுத்திடவே கூடாது. அவருக்கு என்ன செய்தால் அவர் மனசு கூலாகுமோ அதை செய்வதற்கு இவர்கள் தயாராகிவிட்டால் முதல்ல புண்ணியம் சேருகிறது, பாவம் புதுசா சேர போறது இல்லை. செம ஃபாஸ்டா வாழ்க்கையில முன்னேறிடலாம். இப்ப வீட்டம்மா டெய்லி ஒரு வைர நெக்லஸ் கேட்கறாங்க, வாங்கி கொடுத்துடலாமா?
எங்க சம்பாதிக்கிற பணம் காணாதுங்க, இல்லை அவன் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான், நீங்களும் வாங்குங்கன்னு சொல்றாங்க. வாங்கிடலாமா? நீதி பெறலாமல் கடமையை செய்வது. நீதி பெறலாமல் கடமையை செய்யணும். ஆனா பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து. ஓகே, சூப்பர். வாழ்க வளமுடன்.